கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் இப்போ கட்டுப்படுத்த முடியாததுக்கு வெளிச்செல்கின்றது மட்டுமல்ல, உள்வரகை குறைந்திருக்கின்றது என்ற இன்னொரு பிரச்சனை. என்றால் சுற்றுலாத்துறை கணிசமான ஒரு அடியை வாங்கி இருக்கிறது, பாதிப்பை சந்தித்து, ஏற்றுமதித்துறை பாதிப்படைந்திருக்கிறது, ஏற்றுமதித்துறை பாதிப்படைந்திருக்கிறது. அதே போல மத்திய கிழக்கு பிரச்சனை காரணமாக இங்கே உள்வருகின்ற பணத்தினுடைய அளவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 3 விஷயங்களும் பாதிப்புறுகின்ற போது நாட்டுக்கு உள்ளே வருகின்ற அளவு குறைகின்றது. டாலர் கையிருப்பு குறைவதற்கு காரணம் உள்ளே வருகின்ற அளவு குறைவு, ஆகிய வெளிச்செல்லுகின்ற அளவு கூடுதலாக இருக்கின்றது. ஆகிய உள்ளே வருகின்ற அளவு குறைகின்ற போது அதற்கு ஏற்ப, அதற்கு சமாந்தரமான வகையிலே வெளிச்செல்லுகின்ற அளவை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனை அரசாங்கம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் டாலருக்கான மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படும். கடன்களை பெறுவது என்பதும் உடனடியாக இப்போதைக்கு சாத்தியமில்லை. அவ்வாறு கடன் பெறுவதன் மூலமாக நாட்டை இன்னும் கடன் சுமைக்குள்ளே செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்படும். என்னை பொறுத்தவரையிலே இப்போது அரசாங்கம் கட்டாயமாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. IMF-னுடைய அந்த நிபந்தனைகளின்படி இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனாலும் கூட ஒரு நாடென்ற வகையிலே இந்த டாலருடைய பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டு போகின்ற ஒரு சூழலிலே உடனடியாக இந்த 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 வீழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அது தொடர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் சந்தை என்பது இது போகின்ற போக்கை பொறுத்து தான் அந்த ஊக வணிகர்கள் அதை பாவிப்பார். தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் அது 400 ரூபாய் வரையிலே போகும் என்ற ஊகத்தின் அடிப்படையிலே தான் இங்கே இருக்கின்ற வணிகர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த வேலைகளை செய்வார்கள். இன்னும் ஒரு விஷயம், இலங்கையிலிருந்து முதலீட்டாளர்கள் படிப்படியாக தங்களுடைய முதலீடுகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையிலே முதலீட்ட தொகைகளை குறுகிய காலத்துக்குள்ளே சடுதியாக நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வார்களாக இருந்தால் டாலருடைய வெளியேற்றத்தை நாங்கள் தடுக்க முடியாத சூழ்நிலை வரும். ஆகவே டாலர் மீதான, இலங்கை ரூபாய் மீதான நம்பிக்கை, இலங்கை பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை, இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கின்ற பொருளாதார கொள்கைகள் மீதான நம்பிக்கை இருக்கும் வரையிலே தான் உள்ளே வந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தற்காலிகமாக, நான் சொல்லுவது நீண்டகால முதலீட்டாளர்களே அல்ல, இந்த பணச்சந்தையிலே முதலீடு செய்ய வந்தவர்கள், பங்கு சந்தையிலே முதலீடு செய்திருக்கின்றவர்கள், அவர்கள் இந்த முதலீடுகளை நாட்டை விட்டு கொண்டு செல்லுகின்ற போது டாலர் இன்னும் நாட்டை விட்டு வெளியேறும். ஆகவே இதொரு அந்த எதிர்பார்ப்பு என்ற அடிப்படையிலே அவர்கள் நடத்துகின்ற அல்லது ஊக அடிப்படையிலே அவர் நடத்துகின்ற இந்த பொருளாதார நடவடிக்கைகள் தேவையற்ற விதத்திலே இன்னும் இந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய பணத்தினுடைய வீழ்ச்சி துரிதப்படுத்துவதற்கான ஒரு வழியாக அமையும். ஆகிய அரசாங்கம் உடனடியாக இதை தலையிட்டு உரிய நேரத்திலே, இப்போதும் கூட வருமுன் காப்போம் என்ற நிலைமை முடிந்துவிட்டது.